ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். கோதுமை மாவுனா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அதில் செய்யலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், சமையல் சோடா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா சூடு பண்ணி ஊற்றிருக்கேன். அப்படியே நல்லா கொதிக்கிற நெய்யை அப்படியே ஊற்றிருக்கேன் நான். இப்போ அதை ஒரு கரண்டி வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் இதுக்கு தண்ணி தேவைப்படும், நிறைய தண்ணி தேவைப்படாது. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கரெக்டான பால் வந்ததுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம 5 நிமிஷம் பிசைஞ்சதுனால. இப்போ இதை மூடி வச்சுட்டு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம், ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம மாவு நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக வரமாவு தடவிட்டு இதை தேய்ச்சிக்கலாம். இதில் தேய்க்கிறதுக்கு இடம் எனக்கு பத்தலை, அதனால் நம்ம இதுக்கு மாற்றிக்கலாம். அடுப்பு பக்கத்தில் மாற்றிட்டேன் நான். மாற்றிட்டு எவ்வளோ தூரம் மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்ல மெல்லிஸாக தேய்ச்சிட்டேன். இப்போ இந்த ஓரங்களை எல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் ஒரு லேயர் ஃபுல்லாக சேர்த்துட்டு வரமாவு தூவி விட்டுறலாம். எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக அந்த லேயராக வரும். அதுக்காக தான் இப்படி எண்ணெயும் வரமாவும் சேர்த்துறோம். இப்போது இதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக உருட்டணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்படியே உருட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உருட்டிடலாம். பொறுமையாக நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க. உருட்டி முடிச்சுட்டு ஒரு கை வச்சுட்டு இதை அமுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்வீட் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி லேயராக இருக்குன்ட்டு. இப்போ அதில் ஒரு பீஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிக்கோங்க. இது மாதிரி எல்லா பீஸஸையும் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சி எடுத்திருக்கேன் நான் இந்த மாதிரி. இப்போ சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். 1 கப்பு நான் சர்க்கரை சேர்த்துறேன். 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது சிறு கம்பி பதம் வர்ற வரையும் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம பாகு தயாராகிடுச்சு. சிறு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு 6-7 சொட்டு எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாகு தயாராகிடுச்சு. இப்போ எண்ணெய் மீடியமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியமான ஃப்ளேமில் சூடு மீடியமான சூட்டில் இருக்கப்போ இதை உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்ல கலர் மாறினதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உடனே சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகு சூடாக இல்லை, சூடு ஒரு வேளை ஆறிடுச்சுன்னா சூடு பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் சர்க்கரை பாகு பண்ணி முடித்தேன், அதனால் நல்ல சூடாக இருக்குது. இப்போ அந்த நம்ம தயார் பண்ணி வச்ச ஸ்வீட் காஜாஸையும் உள்ளே சேர்த்தாச்சு. இது ரொம்ப நேரம் சர்க்கரை பாகில் விடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் கூட இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கோட் பண்ணிவிட்டு எடுத்துடணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக லேயராக சூப்பராக இருக்குல்ல. இது சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல கிறிஸ்பியாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.